தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம். இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக தான் வந்திருக்கிறோம். எங்க வந்திருக்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கட்டிச்சோலை கடுக்காமுனை இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிற மகன் நாட்டில் இருக்கிற அம்மாவுக்காக செய்கிற சர்ப்ரைஸ் தான். இன்றைய தினம் பிறந்த நாள், அதனால் எங்களை இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதோடு சேர்த்து அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கெல்லாம் சேர்த்து கிஃப்டெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அதனால் வந்திருக்கிறோம். இந்த ஆர்டர் தந்த அந்த பிரதருக்கு நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஆர்டர்கள் வருது, நாங்களும் இப்போ வெற்றிகரமாக சர்ப்ரைஸ் டெலிவரியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்க்கலாம், இப்போ மிக்கிட ஒரு பொடியன் தான் இது. இதில் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் அம்மா வீட்டை நிற்கவே எங்கள் அப்பாங்க எங்க அப்பாட மேல தலையறிக்கு எங்க அப்பா காணல. எங்க மிக்கி 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 என்ன கேக்க பார்த்து நிக்கிற? கேக் நல்லா இருக்கு நான் பாக்க. கேக் நல்லா இருக்கு பாக்க. வாங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. கேக்ல ஹேண்ட் வைக்க கூட. நில்லுங்க அப்பா வரட்டும். சரி, இதான் ஒன்று ஆண் முதலாவது பிள்ளை திவ்யா. என்ன கேக்கே பார்த்துருக்கிறா? சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா சாப்பிடணும். சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு கிஃப்ட்டு தான். அடுத்த 2 ஃப்ரேம் இருக்கு. அப்போ இதெல்லாம் கொண்டு கொடுப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ தெரியாது, நாங்கள் வந்ததெல்லாம் தெரியாது. ரொம்பவே சர்ப்ரைஸ் அறிக்க போகுது. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. வாங்க போயிட்டு அந்த அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சரி, வணக்கம். நாங்கள் உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களை ஒருவங்க அனுப்பியிருக்காங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், இவைக்கு போயிட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்திருக்கிறோம். அம்மாக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 50வது பிறந்த நாள், 52வது பிறந்த நாள். எதிர்பார்த்தீங்களா இப்படி வருவாங்க, மிக்கியோட எல்லாம் வருவாங்கன்னு? எதிர்பார்க்கல. சரி, அப்ப நம்ம முதலாவது கேக்கு வெட்டுவோம், மிச்சத்தை பேசுவோம். என்ன கேக்கு வெட்டுவோம்? இதுக்கு முதல் வெட்டினா கேக் இன்றைய தினம் இப்ப உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் இப்ப எப்படியான சர்ப்ரைஸ்கள் வந்திருக்கா? இல்ல, இதான் பெஸ்ட் தரம். என்ன இப்ப வீட்டுல எத்தனை பேர்? வீட்டுல எனக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். இப்ப வீட்டுல இருக்கிற நானும் எங்களோட பிள்ளைங்க தான் இருக்கிறேன். மற்றாக்கள் வெளியில இருக்கிறாங்கன்னு. சரி, அப்ப நம்ம வீட்டாக்களை வச்சு கேக்க வெட்டுவோம். சரியா? கேக்க வெட்டிட்டு மிச்சத்தை பேசுவோம். சரியாம்மா, இப்ப எங்களை ஒருவங்க தான் அனுப்பி வச்சாங்க. சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க, அப்ப அது யாரா இருக்கும்னு பாப்போம். முதலாவது யார பேர் வருதுன்னு பாப்போமே. யாரா இருக்கு? 5 பிள்ளைகள்னு சொன்னீங்க, பாவமே. அதுல யாரு செய்திருப்பீங்க? 2வது மங்காட்டால் இருக்கிறது. பேர் என்ன? கஜேந்திரனா? அப்படியா? சரி, இப்ப அவர் என்ன சொல்றீங்க? வேற யாரும் இல்லையா? செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். வேற யாரும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல, அவர் தான் செய்வாரு. அவர் தான் செய்திருக்கணும். என்ன சரியா தெரியல சொல்றீங்க, மனசுக்கு தோணுது அவரா செய்திருப்பாருன்னு. சரி, இப்படி இந்த ஒரு கிஃப்ட் ஒன்றைக்கு பிரிச்சு பாருங்க என்னன்னு. சரியா? என்ன வரைக்கும் நினைக்கிங்க? பாருங்க, பிரிச்சு பாருங்க. பிச்சுடுங்க. அப்படி இதை அப்படி பிச்சு எடுங்க, பரவாயில்ல. பிச்சுடுங்க. எடுங்க. என்னது? சாரி. என்ன ரெட் கலர் பிடிக்குமா? ரெட் கலர் தான் வாங்கிட்டு போ சொன்னாரு. எங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவங்க சொன்னாங்க, ரெட் கலர் தான் வாங்கிட்டு போங்கண்டு. சரியா? பிடிச்சிருக்கியா ரெட் கலர் சாரி? சரி. என்ன சரி, ஓகே. இந்தா மிக்கி, அங்க கொடுத்துருங்க. சரி. சரி, இப்ப என்ன மேசையில் எரிஞ்சிருங்க. சரி, ஓகே.
அடுத்தது 2 ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. இப்போ 2 ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒன்றை நான் காட்டினேன்னு சொன்னால் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் யார் இந்த சர்ப்ரைஸ் செய்தன்று. இன்னொரு உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் சரியா, ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இருக்கு. பார்ப்போமே. இதை பிரிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உண்டு. இதில் யாராவது மிஸ் ஆகுறாங்களா இல்லை எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. இதெல்லாம் உங்களோட பிள்ளைகளா? ஓ, இது மகள், ம் இது மகன், ம் இது மகன், ம். இது மகன். இன்னொரு 5 பேருன்னு சொன்னீங்க. ஒரு மகன் நெஞ்சு இருக்கிறாரு, அவர் நெஞ்சில் வேலைக்கு. சரி ஓகே. இதில் யாரு செஞ்சேன்னு சொன்னீங்க? இதில் யாரு? நான் இந்த பெரிய மகன். பெரிய மகன்டா சொன்னீங்க. இவர் தான் செய்திருப்பார். ரெண்டு தான் சரியா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் சொன்னவர் இவரா? ஓ, அவர் தான். அப்போ இவர் எங்க இருக்கிறார்? இவரும் துபாயில் இருக்கிறார். வெளிநாடுலாம் இருக்கிறாரு. இவங்க இங்க இருக்கிறாங்க. சரி ஓகே. பார்ப்போமே. இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்னீங்க ஆம்பளை என்ன ஒரு என்ன சொன்னீங்க? பார்ப்போமே யாரா இருக்கும்னு சொன்னீங்க. சரி பார்ப்போம். இதுல யாரா இருக்கும்னு பார்ப்போம். சரியா? இப்போ யாராவது மாத்துறீங்களா? பாருங்க, சாரி, ரெட் கலர் சாரி, அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோலாம் சேர்த்து சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாரு. அப்போ யாரா இருக்கும்? அவரு தானா இல்லை வேற யாருமா? இதுல மாத்துறீங்களா? யாருன்னு சொல்லிடலாம இருக்கு. எல்லாரும் பாசம் தான்ன்றதால இவங்க செய்திருப்பாங்கன்னு தெரியாம இருக்குன்னு. மற்ற 3வது மாதிரி எங்க இருக்கிறாரு? இவர் சில வேலையா அவரும் செய்திருக்கலாம். இந்த மிஸ் பண்ணினாங்களா எல்லாரும்? எல்லாரும் மிஸ் பண்ணினாங்க என்ன? சரி ஓகே. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை மிக்கி வாங்கிடுங்களேன். இந்தா வாங்க வச்சுக்கொள்ளும் கடைசியில். சரி, இதையும் பார்ப்போமே. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமே பிரிங்க. சரி, வடிவரிக்கா ஃபோட்டோ ஃப்ரேம். அதே இதுதானே என்ன ஃபோட்டோல இருக்கிற மாதிரி அந்த எடுப்பு தான். சரி ஓகே. இவ பாருங்க, இப்போ ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டுருக்கு. ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுருக்கு. சரியா? இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமையும் கொடுக்க சொன்னாங்க. சரி, அவரு தானே யார்? 2 பேரை சொல்லியிருக்கீங்க. 2 பேர்ல வருவாங்க என்ன? சரி மிக்கி அங்க கொடுங்க. சரி, எனக்கு 2 ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. சரி இப்ப சரி கொடுங்க, அதை கொடுங்க. இந்த டெடி எடுத்து வாங்க தம்பி. டெடி எங்க? இந்த டெடி எடுத்தாச்சா? டெடி தான். சரி சரி ஓகே. நம்பிக்கை அம்மாட்ட கொடுங்க. அம்மா கொடு அப்படி. சரி ஓகே. அதோட சேர்த்து இந்த டெடியும் இருக்கு. டெடியை வந்து அம்மாட்ட கொடுங்க. அம்மா வந்து எத்தனை பேர பிள்ளைகள் உங்களுக்கு? பேர பிள்ளைகள் எனக்கு 3 பேர பிள்ளைகள். அவங்க எல்லாருக்கும் இந்த டெடி சரியா கொடுக்க சொன்னாங்க. நீங்க கொடுங்க, உங்களோட கையில நாங்க தரோம். நீங்க கொடுங்க பேர பிள்ளைகளுக்கு. சரியா? வாங்க, யாருக்கு பிடிச்சிருக்கி வாங்க. ஒரு ஆள் தர எல்லாரும் வந்து வாங்கிடுங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. வாங்கல யாரு? இவதான ஓடி வந்து வாங்குறா. சரி, அப்ப அவைய வச்சுக்கொள்ளட்டும். சரி, இப்ப இவரை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நாங்க போகலாம் தொட்டு போறோம். சரி, இந்த பூனையெல்லாம் காட்டுறேன். பூனையும் வந்து நிக்கு. பூனை வந்து கேக்குக்கு வந்து நிக்கிறா. ஐயோ. சரி ஓகே. இப்ப வந்த கிஃப்ட்டுகளெல்லாம் நாங்க தந்துட்டோம். சரி, அந்த ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தாங்க கொஞ்சம், அதெல்லாம் இருக்கிறாரு. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம்? எப்படி இருக்கு? எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட இப்ப நைட் ஆக போகுது.
அப்போ திடீர்ன்ற மாதிரி நாங்கள் வந்து நின்றுனாங்க. இப்போ இந்த தருணத்தை எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. சரி, இப்போ இதில் ஒரு ஆள் தான் இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய சொல்லி சொன்னேன். சரியா? அப்போ கடைசியாக சொல்லுங்க அப்போ யாருன்னு தோணுது? சொல்லுங்களேன், ஒரு பேரை சொல்லுங்களேன், யாருன்னு தோணுது? ரெட் கலர் சாரியை கொடுக்க சொன்னாங்க. அப்போ பேர பிள்ளைகளுக்கும் இருக்கிறாங்க. அப்போ என்ன, அப்போ அவங்களுக்கும் பொம்மை தேவைப்படும்னு சொன்னாங்க. அடுத்தது கேக்கு, மிக்கி மவுஸு, ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம், உங்களோட தனி ஃபோட்டோ ஃப்ரேம். ஸ்பெஷலானது தானே இது. ஸ்பெஷலாக அப்போ உங்களுக்கு வந்திருக்கிறோம். உங்களோட மனசுக்கு யார் செய்திருப்பான்னு தோணுது? இதில் காட்டுங்க, அவன் தொட்டு பாவம் கடைசியா. இவர் தான் கன்ஃபார்மா? சரியா? நீங்க கன்ஃபார்மா? அவன் நீங்க ஸ்பெஷலான்னு சொல்லக்குள்ள இவர் யாருன்னு சொன்னீங்க. ஏன் இவரை சொன்னீங்க? காரணம் தோணுதா உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு இல்ல, உங்களுக்கு தோணுது. தோணுது. உங்களுக்கு தோணின மாதிரியே இந்த மகன் தான் உங்களுக்கு செய்தது. சரியா? இந்த மகன் என்ன பேர் சொன்னீங்க? அவர் தான் என்ன தொடர்பு கொண்டு இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய சொன்னார். இப்ப என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? சரியா? வாழ்க்கையில முதல் தடவையா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு இப்ப? சந்தோஷமா இருக்கு. இப்ப வீடியோ மூலமா பார்த்து கொண்டிருப்பாரு உங்களோட மகன். என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? எந்த மகன் இப்படி செய்வாரண்டு நான் எதிர்பார்க்கல. செய்ததுக்கு நன்றி. அப்ப இப்படி செய்வாரண்டு நான் எதிர்பார்க்கல. என்ற நிறைய பிள்ளைகள் இருக்குதான் ஒரு செய்வாங்க, வேற செய்வாரண்டு நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க இவர் தானண்டு, கடைசியில சொல்லிட்டீங்க தானே. அது அவருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கும். அவருக்கு வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? எத்தனை வருஷமா அவர் இல்லை உங்களுக்கு கூட? அவரு 2 வருஷம். 2 வருஷமா இல்லை என்ன? அப்ப ஏதாவது சொல்ல போறீங்களா? எதுவும் செய்திகள்? முதல் வந்து லெட்டர்ல செய்தி அனுப்புவாங்க. இப்ப வந்து போன் இருக்கு, போன்ல பேசிக்கொள்ளுவீங்க டெய்லி. என்ன டைம் கிடைக்கிற நேரம் அவர் எடுப்பாரு. எங்கட வீடியோ மூலமாக என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு தானே, அவர் உங்களுக்கு ஸ்பெஷலா செய்திருக்கிறார். அதே போல இந்த ஸ்பெஷல் வீடியோவில் அவருக்கு என்ன செய்தி நீங்க சொல்ல போறீங்க? என்ன மிக்கி மிக்கி வந்து டான்ஸ் மூடு, டான்ஸ் பாட்டு போட்டு இப்போ எல்லாரும் ஆடணும் பேர பிள்ளைகள். நீங்கள்லாம் என்ன செய்தி சொல்ல போறீங்க பாருங்க. எந்த மகன் இப்படி செய்ததுக்கு இந்த மகனுக்கு நன்றி. அந்த மகன் இன்னும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். என்ன அழுகலாம் வருது? என்ன மிஸ் பண்றீங்க அவரை? என்ன பக்கத்துல இல்ல? சரி, அவர் நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாக்களும் நினைக்கிறது தானே. என்ன பிள்ளை வந்தா நல்லா இருக்கணும்ண்டு. அப்ப அவர் இப்ப நல்லா இருக்கணும்ண்டு நினைக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இப்ப சில பேர் வந்து அப்படி இல்லை தானே. அப்படி இருந்தும் பாருங்க, அம்மாவை நல்லா பார்க்கணும்ண்டு இப்ப உங்களை சந்தோஷப்படுத்தணும்ண்டு அனுப்பியிருக்கிறாரு. சிலவு செய்து அனுப்பியிருக்காரு தானே. நிறைய பாசம். அவருக்கு பாசம் என்ன. சரி, ஓகே. இப்ப அவரு சந்தோஷப்படுவாரு. சரி, என்ன மிக்கி பாருங்க, அம்மா வந்து ஆனந்த கண்ணீர் வர்றா. என்ன சொல்ல போறீங்க மிக்கி? செய்கைகளை அழக்கூடா என்ன? எப்ப வாரன்னு சொல்லிருக்கிறாரு அவரு நாட்டுக்கு? 2 வருஷம். 2 வருஷத்தால. எத்தனை வயது அவருக்கு? 22 வயசு. 22 வயசு என்ன? சின்ன வயசு தானே என்ன? மிக்கி உங்களோட வயசு தானா? அவங்களோட ஒரு வயசு கொஞ்சம் கூட என்ன? 1 தான் கூட.